Qasid Al-Tai to give the motivation. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வாரந்தோறும் நிகழ்ந்து வரும் அருமையான ஒரு கொடியேற்றும் நிகழ்விலே அல்லாஹு தஆலா நம்மளை ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்கள ஒரு விழாவுக்கு அழைச்சிருக்காங்க. அந்த விழாவுக்கு போய் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க விளக்கை ஏற்றிட்டு மேடையில் போய் உட்கார்றாரு. மேடையில் உட்கார்ந்தோடனே ஒரு மாணவி எந்திரிச்சு கேட்குறான், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இந்தியாவுடைய பெருமையாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவி கேட்குறான். அதற்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, நான் வரும்போது விளக்கு ஏற்றின தெரியுமா, அந்த விளக்கு என்பது இந்துக்களுடைய அடையாளம், அதை ஒரு மெழுகுபத்தியை கொண்டு ஏற்றின தெரியுமா, அந்த மெழுகுபத்தி கிறிஸ்தவர்களின் அடையாளம், அதை ஏற்றிய நானும் ஒரு முஸ்லீம். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம்ம தான் இந்த இந்தியாவுடைய பெருமை என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாங்க. அந்த இந்திய தேசத்தின் தேசிய கொடியின் நிறத்தை நம் தலையில் ஏந்தியவாறு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் காலம்தான். காலம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கணிக்கக்கூடியது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மாதத்தினுடைய முக்கியத்துவம் என்பது ஒரு குறைமாத கர்ப்பிணிக்கு தான் தெரியும். ஒரு நாளினுடைய முக்கியத்துவம் என்பது விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்றும் தன் குடும்பத்திற்காக சம்பாதித்து கொண்டிருக்கும் அந்த குடும்ப தலைவருக்கு தான் தெரியும். ஒரு மணி நேரத்தினுடைய முக்கியத்துவம் என்பது பரீட்சையிலே 3 மணி நேரம் கொடுத்து அதில் 1 மணி நேரத்தை வீணாக கழித்து அந்த ஒரு வருடத்தையே வீணாக கழிக்கின்ற அந்த ஃபெயிலான மாணவனுக்கு தான் அந்த 1 மணி நேரத்தினுடைய அருமை தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்பது ஒரு நிமிஷத்தில் ஃப்ளைட்டையோ ட்ரெயினையோ மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த 1 நிமிஷத்தோட அருமையும் தெரியும். ஒரு வினாடியுடைய அருமை என்பது ஆக்சிடெண்ட்டில் கவன சிதறினால அந்த ஆக்சிடெண்ட்டில் தன் கை காலை இழந்து அந்த வீல் சேரில் உட்காந்துருப்பான் தெரியுமா, அவனுக்கு தான் அந்த ஒரு நொடியினுடைய அருமையும் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்ட், அதாவது ஒரு அணு வினாடியுடைய முக்கியத்துவம் என்பது சில வினாடிகளிலே ஜெயித்த ஹுசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். இங்கே நான் ஏன் ஹுசைன் போல்ட்டை குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால், அவர் மேரத்தானில் ஓடி இருக்காரு. நிறைய ஓட்ட பந்தயங்களை ஓடின மொத்த நேரத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா 155 செகண்டு, அதாவது முழுசாக 3 நிமிஷம் கூட வரலை. அப்படி 155 செகண்டில் ஓடினதுக்கு அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னால், $199 மில்லியன், இந்திய அளவில் இல்லை, டாலர் அளவில் மதிப்பிட்டு பார்த்தாலும் கோடி அளவுக்கு போகுது. அதற்கு காரணம் அவர் கழித்த காலமே, அவருடைய இளமையிலே அவர் எடுத்த பயிற்சி. நம்மளுடைய முயற்சி தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? முயற்சினா என்னங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்கிறது முயற்சி இல்லைங்க, அந்த விஷயத்தை முழுமையாக செஞ்சு முடிக்கிறது தாங்க முயற்சி. அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க, வாழ்க்கையே ஒரு மேரத்தான் மாதிரி தான். நம்ம கூட ஓடும்போது ஆரம்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க நம்ம கூட. அப்படியே ஓட ஆரம்பிச்சோன்னே அதில் கடைசி வரைக்கும் நம்ம போகணுன்னு சொன்னால் கடைசியில் பார்த்தா தடம் காலியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், ஆரம்பத்தில் நம்ம கூட ஆர்வமாக இருந்த எல்லாருமே அந்த ஆர்வத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறது இல்லை. அப்படி அந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இல்லாதவங்க வாழ்க்கையிலையும் தோத்துடுறாங்க, அந்த போட்டியிலையும் தோத்துடுறாங்க. முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சி செய்வதை அவமானமாக என்றாங்க சில பேர், அசிங்கமாக நினைக்கிறாங்க, இவனோட இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முயற்சி என்பது அவமானம் அல்ல, முயற்சி செய்பவனை விமர்சிப்பதே அவமானமானது. உதாரணத்துக்கு சொன்னால், தமிழ்நாட்டில் சார்ந்த ஒரு போலீஸு இந்திய அளவில் துப்பாக்கிச்சூடு போட்டி நடக்குது. அங்கே போகிறாரு, ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு போலீஸ் போவாங்க. அப்படி தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்து போலீஸ் போய் போட்டிகள் நடக்குது. கரெக்டாக அவங்க டார்கெட்டில் சுடணும். இந்த போட்டியில் நடக்குது, எல்லாம் கழிஞ்சு கடைசியில் 2 பேர் ஃபைனல்ஸ் வராங்க. இவங்க 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தங்கப்பதக்கத்தை வெல்றவர். அப்படிங்கும் போது தமிழ்நாடு சார்ந்த ஒருத்தவரும் வராரு, கேரளாவை சார்ந்த ஒருத்தவரும் வராரு ஃபைனல்ஸுக்கு. போட்டி நடக்குது. போட்டியோட முடிவில் தமிழ்நாடு சார்ந்தவர் தங்கப்பதக்கத்தை வென்றுறாரு. வெறும் 1 மார்க்கு 1/2 மார்க் வித்தியாசத்தில் கேரளாக்காரரை தோக்க அடித்து தமிழ்நாடை சார்ந்த போலீஸ் ஜெயிச்சிடுறாரு. இதே மாதிரி 2ஆவது வருஷமும் நடக்குது, 3ஆவது வருஷம் நடக்குது. 3 வருஷமும் தமிழ்நாடை சார்ந்த அந்த போலீஸ் தான் தங்கப்பதக்கத்தை வெல்றாரு. இதில் முக்கியமான விஷயம் கவனிக்கிறது என்னென்னு சொன்னால், அந்த 3 வருஷமும் தமிழ்நாடு போலீஸ் கூட ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது அது கேரளா போலீஸ். 4ஆவது வருஷமும் நடக்குது. அந்த 4ஆவது வருஷம் அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா நம்பி அனுப்புகிறாங்க அந்த போலீஸை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த போட்டிக்கு. 4ஆவது வருஷமும் இந்த 3 வருஷம் தங்கப்பதக்கம் வென்று அவர் போட்டிக்கு போகிறாரு.
போட்டிக்கு போய்ட்டு விசாரித்து பார்க்குறாரு அந்த கேரளா போலீஸை பற்றி கூட. அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு சந்தோஷம், அவர் இருக்கும் போதே நம்ம ஜெயிச்சிட்டோம், அவர் இல்லை இந்த வருஷம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 4வது வருஷம் அதே மாதிரி போட்டிகள்லாம் நடக்குது. கடைசியில் அந்த 2 ஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கு 2 பேர் கடைசியாக. அந்த 2 பேரில் தமிழ்நாடு சார்ந்த அந்த போலீஸும் கேரளாவை சார்ந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. இவருக்கு வந்து ஆண்கள் இருக்கும் போதே ஈஸியாக ஜெயிச்சிட்டோம், பெண்ணு தானே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, டாஸ் போட்டு பார்ப்பாங்க. டாஸ் போட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு வருதோ, யாருக்கு என்ன வருதோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் யார் ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த போலீஸ் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை சார்ந்த போலீஸ், இல்லை நானே சுட்டுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சுடுறாரு. 5 ரவுண்டு சுடுறாரு. சுட்டு பிடிச்சதுக்கப்புறம் அந்த கேரளாவை சேர்ந்த பெண்மணியும் சுடுறாங்க. முடிவு வருது, 2 பேருமே ஒரே பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு விதிமுறை இருக்குது. என்னென்னு சொன்னால், 2 பேர் ஒரே பாயிண்ட் எடுத்தாங்கன்னு சொன்னால் திருப்பி அதே போட்டியை நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டாஸ் போட்டு பார்ப்பாங்க, அதில் யாருக்கு வருதோ அவங்க ஜெயிச்சவங்களாம் அறிவிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது இந்த போலீஸுக்கு ஒரு பயம் வருது, தமிழ்நாடு போலீஸுக்கு. 3 வருஷம் ஜெயிச்சிட்டோம், வித்தியாசத்தில் ஜெயித்தோம், இந்த தடவை நமக்கு நெருக்கமாக இருக்காங்க, நமக்கு ஈக்குவலாக இருக்காங்க, கண்டிப்பாக போட்டி வச்சா ஏதோ ஆகிடும் போலன்னு பயந்துட்டு அந்த போலீஸ் சொல்கிறாரு, டாஸ் போடுங்க, டாஸ் போட்டு தோற்றா கூட டாஸ் போட்டனால தான் தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு சொல்லி டாஸ் போடுங்கன்னு சொல்லும் போது அந்த கேரளாவை சேர்ந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் 3 வருஷம் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் முயற்சி மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் போட்டியும் நடக்குது. 10 ரவுண்டு போட்டியில் முதல்ல இந்த தமிழ்நாடு சேர்ந்த போலீஸ் சொல்கிறாரு, 9 புல்லட் சரியாக போயிடுச்சு, ஒரே புல்லட் மிஸ் ஆயிடுச்சு. இவர் நினைக்கிறாரு, போன டைமுக்கு தவிர நல்லா 9 புல்லட் சுட்டுட்டோம், 1 புல்லட் தான் மிஸ்ஸு அப்படின்னு சொல்லி அடுத்தது அந்த கேரளா பெண்மணி சொல்கிறாங்க, 10க்கு 10ஐயும் சரியாக சுற்றி வென்று விட்டாருங்க. அதுக்கு அடுத்தது அந்த பெண்மணி தங்கப்பதக்கத்தை வென்றுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த தமிழ்நாடு சேர்ந்த போலீஸ் வந்து தலை குனிஞ்சு போகிறாரு. இதை பார்த்துட்டு அந்த கேரளாவை சேர்ந்த அந்த பெண்மணி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஏன் தலை குனிஞ்சு போகிறீங்க, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த தமிழ்நாடு போலீஸ் சொல்கிறாரு, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரளாவை சேர்ந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் 3 தடவை தங்கப்பதக்கம் வென்ற போது என்னுடைய தந்தை தான் 3 முறை உங்களிடம் தோற்று போனார். அவருடைய அவமானம், அவருடைய மானத்தை காக்கிற விதமாக 4வது வருஷம் உங்களுக்கு இணையே நான் போட்டி போட்டேன், உங்களுக்கு இணையே நான் முயற்சி செஞ்சேன், 4வது வருஷம் நான் தங்கப்பதக்கத்தை வென்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நம்ம கவனிக்க விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு தன் தந்தையின் அவமானத்தை போக்குவதற்காக, தன்னுடைய மானத்தை காப்பதற்காக அந்த பெண் கையில் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த முயற்சி தான். இன்னொன்று சொல்லுவாங்க, முயற்சி செய்யலாம், காலம் போன கடைசியில் முயற்சி செய்வாங்க சில பேர், எல்லாத்தையும் இழந்துட்டு. அப்படி செய்யக்கூடாது. தன்னுடைய இளமையிலே தன்னுடைய முதுமைக்காண்டி முயற்சி செய்ய வேண்டும். இளமையில் பஞ்சு மெத்தையில் படுத்திருப்பவன் முதுமையில் முள்படிக்கையில் தான் படுத்திருப்பான். இளமையில் எஜமானன் போல தன் இஷ்டத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ அப்படி இருக்கிறவன் முதுமையில் ஒருத்தனுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அதனால் தன்னுடைய காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முயற்சி செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும், இவன் இப்படி சொல்லிடுவான் அப்படி சொல்லிடுவான்னு. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கடலுடைய அலைகளையும் கடலுடைய சீற்றங்களையும் சூறாவளிகளையும் எதிர்த்து செல்லும் அந்த கப்பல் கரையிலேயே இருப்பது தான் அந்த கப்பலுக்கு நல்லது. ஆனால் அதற்காண்டி அந்த கப்பல் கட்டப்படுவதல்ல. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே நம்ம மீது ஒரு நம்பிக்கை வேண்டும். ஒரு பறவை இருக்குது, அது ஒரு மரத்தில் போய் உட்காருதுன்னா அந்த கீழே எப்போ உடையாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் அது ஒரு நம்பிக்கையில் போய் உட்காருது. அது என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், அந்த கிளை மீது அதுக்கு நம்பிக்கை இல்லை, அது அதோடைய இறகு கேள்வி நம்பிக்கை வச்சிருக்கு. அந்த கிளை உடைந்தாலும் கூட என்னால் பறக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை அதுக்குள்ளே இருக்குது. அதனால அது வென்று விடுது. எனவே நம்ம மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் வெற்றி பெற முடியும். வெற்றி வரும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். வெற்றி பெற்ற பின்பு அடக்கமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், வெற்றி வந்ததுக்கப்புறம் ஆங்காரத்தில் குதிக்கிறவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா ஆங்காரம் என்பது எப்போவுமே தவறிலே தான் முடிகிறது. ஜெயிக்கும் வரை குதிரையை போன்று ஓட வேண்டும், ஜெயித்ததற்கு பிறகு குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும். என்னங்க சொல்கிறாங்க? ஜெயிக்கும் வரை வேகமாக குதிரையை போன்று ஓட வேண்டும் சொன்னால் ஜெயிக்கிற வரை முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஜெயிச்சதுக்கு பிறகு குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி செஞ்ச முயற்சியை விட அதிகமாக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். ஒரு இடத்த முயற்சி செஞ்சு அடையிறது கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அதை விட கஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால், தான் அடைஞ்ச இடத்த தக்க வைக்கிறது அதோட ரொம்ப கஷ்டமான விஷயம். கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்க ஆசைப்பட்றேன்.
நட்சத்திரத்தை போன்று இரு, கோடியில் ஒன்றாக அல்ல, கூட்டத்திலே ஜொலிக்கும் ஒன்றாக. நாம் வாழும் காலகட்டத்தில் பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் அனைத்தையும் தகர்த்துவிட்டு சாதனை செய்பவர்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாய்த்த அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.